லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து கருணக்கிழங்கு வச்சு எப்படி புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த கிழங்கை வந்து நம்ம மேலெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கருணக்கிழங்கு அரிஞ்சிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு கருக்காது இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சிக்கலாங்க. கொஞ்சோண்டு பூண்டு உரித்து வச்சுக்கலாங்க. அப்புறமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டுக்கிறோங்க. இந்த கருணக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சேன் பாருங்க. அந்த கருணக்கிழங்கை நம்ம குக்கரில் போட்டுடலாங்க. நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து இந்த கருணக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டோம். அதே போல் வந்து கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கருணக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதுங்க. ஒரே விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கருணக்கிழங்கு சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க கருணக்கிழங்கை. பாருங்கள், கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கேஸ் மேலே மண் பாத்திரம் வச்சுருக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோங்க. நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி வரட்டோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு புரியுது. இப்போ வந்து நம்ம 4 பல் பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு போட்டவுடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். வெங்காயம் போட்டோடனே பாருங்கள், தாளிப்பு வடகம் இப்போ போட்டுக்கலாங்க. கொஞ்சம் டேஸ்ட் வந்து வாசனை அப்படியே நல்லாயிருக்குங்க. அதனால் நான் ஒரு அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டோன்னே நான் வடகம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுதுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளியும் போட்டுடலாங்க இதோட. நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருணக்கிழங்கை குக்கரில் வேக வச்சோம் பாருங்கள், அது போட்டுடலாம். அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்குக்கு தேவையான உப்பு, காரம், மஞ்சள்தூள் தாங்க போட்டோம். இப்போ நம்ம குழம்புக்கோசரம் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே கருணக்கிழங்குல நம்ம போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள்தூள் போட்டு கருணக்கிழங்கு வேக வச்சுட்டுக்கிறோங்க. அதனால் நான் மஞ்சள்தூள் போடல. நீங்கள் வேணும்னா மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நான் ஒரு உப்பு, மிளகாத்தூள் தாங்க போட்டுருக்குறேன். கொஞ்சம் கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது கரைச்சி வச்ச புளி அது நம்ம ஊற்றிடலாங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாங்க. நல்லா கொதி வந்து பச்சை வாசனை, அந்த புளியோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாங்க. ஈஸியாக கருணக்கிழங்கு வச்சு கிராமத்து ஸ்டைலில் வந்து ஒரு புளிக்குழம்பு பார்த்தோங்க எப்படி செய்கிறதுன்ட்டு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லியோட கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. கிராமத்து ஸ்டைலில் வந்து கருணக்கிழங்கு வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.